டாடி நீங்க இங்க வந்து நில்லுங்க. அச்சா, both are present. Please listen. மதிப்பிற்குரிய தாய் தந்தையரே, நானும் மிஸ்டர் திலீப் என்ற இளம் வாலிபனும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 4:30 மணியிலிருந்து 6 மணி அளவில் நல்ல ராகு காலத்தில் கொள்கை கோமான் சீர்திருத்த சிறுத்தை திரு ராவணன் தலைமையில் ஹோட்டல் லைலாவில் வாழ்க்கை ஒப்பந்தம் செய்து கொள்ள போகிறோம். நீங்க 2 பேரும் என் கல்யாணத்துக்கு கட்டாய வரீங்க. நோ நிச்சயதார்த்தம், நோ கல்யாண பத்திரிக்கை. ஓகே ரம்யா? அந்த தண்டாயுத பாணிய வேண்டி நாங்க தவமிருந்து பெத்த பொண்ணுமா நீ. உன்னை வளர்த்து ஆளாக்கி அந்த வடிவேல சன்னதியில உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வேண்டிக்கிட்டோம். தெய்வ தோஷம் பொல்லாததுமா. அந்த தண்டாயுத பாணியே 2 பொண்டாட்டிக்கார சட்டப்படி அவனை அரெஸ்ட் பண்ணலாம். கண்ணுக்கு தெரியல, விட்டு வச்சிருக்காங்க. பாத்துக்கோமா, பாத்துதான் போறேன். இந்த விழாவினை பகுத்தறிவின் பெயரால் விழித்து எழுந்து சிலிர்த்து நிற்கும் புதிய சமுதாயத்தின் பெயரால் நடத்தி வைக்கிறேன். இந்த மணமகள் அம்மையை மிதிக்க வேண்டாம், அருந்ததியை பார்க்க வேண்டாம், கண்கள் வேண்டாம், குங்குமம் வேண்டாம், வேற என்ன வேலை வேணும்? மன உறுதி வேண்டும், கொள்கையிலே பிடிப்பு வேண்டும். இது போன்ற சீர்திருத்த திருமணங்கள் நாடெங்கும் நடைபெற இவர்கள் இருவரும் நினைவு சின்னமாக விளங்க வேண்டும். அப்போ என் பொண்ணு ஒவ்வொரு சந்தையிலையும் சிலை அடைக்க சொல்றியா? மாமா மிரட்டுறான. உட்காருங்க. இப்பொழுது நமது செல்வி ரம்யாவிற்கும் செல்வன் திலீப்புக்கும் திருமணம் நடைபெறவிருக்கிறது. மாலையை போடப்பா. முதல்ல தலைவனுக்கு போடு. சரி. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. கையை தட்டுங்களா, ஐயா கையை தட்டுங்களா. ரம்யா போடுமா. திலீப் போடு. வாழ்க வாழ்க. ஏங்க நம்ம பொண்ணு தலையெழுத்த பாத்தீங்களா? சம்பிரதாயமும் இல்லாம தாலியும் இல்லாம, அதுவும் கொளுத்த ராகு காலத்துல என்ன ஆகுமோ? முருகா நீதான்ப்பா காப்பாத்தணும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. என்னங்க முருகன் கோயில் பிரசாதம் நீங்களும் எடுத்துக்கங்க. மிஸ்டர் ராகவன், நீங்க உங்க மனைவியோட வந்து சீஃப் கெஸ்டா கலந்துகிட்டதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படி நெருங்கிய நண்பர்களோட சாப்பிடுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இட் இஸ் ரியலி a great pleasure to me. Come on, carry on friends. என்னங்க என்னங்க இப்படி ஒரு பாட்டி இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதனால என்ன, பேசாம சாப்பிடு. கோயில்ல அர்த்தஜாம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. இப்ப நீ சாப்பிடாம போன இன்சல்ட் நினைப்பாங்க. மிஸ்டர் ராகவன், உங்க மிஸ்ஸஸ் என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, இந்த விருந்த நம்ம வீட்லயே ஏற்பாடு பண்ணிருக்கலாமேன்னு சொல்றாங்க. தேங்க் யூ. இன்னைக்கு நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அதுக்கு டபுளா நான் உங்க வீட்டுல வந்து சாப்பிடுறேன். ஓகே? இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன் விரதத்தை கேன்சல் பண்ணிடு. என் உயிரே போனாலும் நான் சாப்பிட மாட்டேன். மிஸ்ஸஸ் ராகவன் கொஞ்சம் சத்தமா பேசினா நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம். மிஸ்ஸஸ் ராகவன் சாப்பிடுங்க. வேண்டாங்க, சீஃப் கெஸ்ட் சாப்பிடாம நாங்க எப்படி சாப்பிடுறது? வேண்டாம், மன்னிக்கணும், நான் அவசரமா கோயிலுக்கு போகணும். நான் வரேங்க. மிஸ்டர் ராகவன், என்ன இது? உங்க மிஸ்ஸஸ் கொஞ்சம் மேனஸே தெரியலையே. மிஸ்டர் ராகவன், உங்க மிஸ்ஸஸ் என்ன மட்டும் இல்ல, இங்க வந்திருக்கிற பெரிய மனுஷங்க அத்தனை பேரையும் இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்க மிஸ்ஸஸ சீக்கிரம் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டுங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போய் அவங்க முகத்துல கரிய பூசணுமா? மத்தவங்க மனசை புண்படுத்திட்டு உன்னுடைய முருகன் மனசை குளிர வைக்க முடியாது. 4 பேருக்கு மத்தியில விட்டு கொடுத்து வாழ்றதா நாகரிகம். முதல்ல அதை தெரிஞ்சுக்க. எனக்கு என் பூஜை புரஸ்காரம் தான் முக்கியம். யாருக்காகவும் இதை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல. ஆடு மாடுகள் மாதிரி ஆச்சாரம் இல்லாம வாழ்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சாமி பூஜை ஆச்சாரம் அங்கேயே சுத்தி சுத்தி வர்றியே, அதனால நீ என்ன சாதிச்ச? என்ன சாதிக்கலனா? எத்தனை பேரோட மாங்கலத்தை காப்பாத்திருக்கேன், எத்தனை பேரோட வியாதிகளை குணப்படுத்திருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுறீங்களே. வாங்க உட்காருங்க. ஊராருக்கெல்லாம் என் பக்தி தெரியுது. என் பக்கத்துல இருக்கிற என் புருஷனுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு முருக வச்ச ஒரே ஒரு குறை, என் பக்தியை மதிக்காத நீங்க எனக்கு புருஷனா வச்சதுதான். ஒடி பைத்தியக்காரி, உன் கர்வத்தை அடக்கத்தான் ஆண்டவன் உனக்கு ஒரு பெரிய குறைய வச்சிருக்கா. உன்னை கடமையை தண்டிச்சிருக்கா. என்ன சொல்றீங்க? பெத்த குழந்தைய உயிரோட பறி கொடுத்த பாவினி. உயிரோட பறி கொடுத்தனா?
செத்து பிறந்ததுன்னு சொன்னது பொய். பிறந்த உடனே அது காணாம போயிடுச்சு. என்ன? நீ பெத்த குழந்தைய உங்ககிட்ட தங்கல, நீ என்னடி ஊர் குழந்தைகளுக்கு விமோச்சனம் கொடுக்கறது? என் குழந்தை உயிரோடு பறி கொடுத்துட்டானா? ஆமா, அதுவும் ஆண் குழந்தை. அத பறி கொடுத்த உன்னை எப்படி ஆண்டவனுடைய அருள் பெற்றவன்னு சொல்ல முடியும்? உன்ன மாதிரி அபாக்கியவதியை பாக்குறதே அவசரம். இத்தனை நாள் எங்க இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சு வச்சுங்க? என்ன வேதனைப்படுத்த வேண்டாம்னுதான் அந்த வேதனையை இத்தனை நாள் நானே அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ அளவுக்கு மீறி ஆட்டம் போட்டு விரக்தியின் எல்லைக்கே என்ன கொண்டு போயிட்ட. குடும்பம் புருஷங்கிற அக்கறை இல்லாம தெய்வீக அந்தஸ்தை உனக்கு நீயே ஏற்படுத்தி அந்த மாய உன்னை விட்டு மறையட்டும். நீ சபிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கியவதி. அந்த உண்மை உன் கண்களை திறக்கட்டும். போதுங்க, என் புள்ளைய பார்க்கணும், என் மகனை உடனே பார்க்கணும். அவன் எங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானோ. ஒரு வாய் பால் இல்ல ஒரு கவலை சோறு பெத்த பிள்ளைக்கு நீ கொடுத்திருக்கியா? அதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கலையே. அழு, நல்லா அழு. இப்ப நீ வாய் விட்டு அழற. ஆனா இத்தனை காலமா நான் மௌனமா அழுதுகிட்டு இருக்கேன். முருகா, என் பிள்ளை எங்க? என் மகனை நான் பார்க்கணும். என் பக்தி பொய்யாகலாமா? என் பூஜை விரதம் வீணாகலாமா? அப்பனே முருகா, நான் தினசரி உன்னை 1000 தரம் கூப்பிடுறேனே. நான் பெத்த பிள்ளை என் அம்மானு ஒரு தடவையாவது கூப்பிட வேண்டாமா? என்ன பாக்குறேன்? நான் புழுவா துடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு புன் சிரிப்பா? ஒரு தாயோட துடிப்பு உனக்கு என்ன தெரியும்? ஒரு பழத்துக்காக உன் தாயே துடிக்க வச்சவன் தானே நீ. முருகா, என் புள்ள கிடைக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை விடவே மாட்டேன். நான் உன்னை விடவே மாட்டேன். நான் உன்னை விடவே மாட்டேன். முருகா, தம்பி, கருவிலேயே நாராயண மந்திரத்தை கேட்ட பிரகலாதனை போல நீயும் கருவிலேயே கந்தன் திருப்புகளை கேட்டிருப்பாய். அதனால்தான் இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே சித்தருக்கு நிகரான பக்தி உன்னை ஈன்றவள், கந்தனின் கடாட்சத்தை பெற்றவள். அம்மா, எனக்கு தாய்க்கு தாயா இருக்கிறவங்க எங்க அக்கா தான். இதெல்லாம் போதிச்சதும் அவங்கதான். எனக்கு கிடைக்கிற பெருமை எல்லாம் அவங்களதான் சேரும். முருகா, உனக்கு பாலும் சோறும் ஊட்டி வளர்க்காமல் பக்தி என்னும் அமுதத்தையே ஊட்டி வளர்த்திருக்கிறாள் அந்த புண்ணியவதி. அந்த பெண் இருக்குமிடமே ஒரு திருத்தலம் தான். உன் அக்காவை நான் பார்க்க வேண்டும். வா. அப்பா, அப்பா, தம்பியை காணோம். என்னது, ஜோக்கரா காணுமா? நடராஜே, சீட்டாடும் போது இந்த ஆட்டத்தை நிறுத்தணும். நீ ஆடிக்கிட்டே இருக்க, அதனாலதான் சீட்டை காணும். அப்பா, தம்பிய காணோம். எல்லா கோயிலையும் தேடி பார்த்தாச்சு. கோயில தேடி பார்த்தா காணோமா? குளத்துல பாத்தியா மிதந்துகிட்டு இருப்பான்? உங்க வயல நல்ல வார்த்தையே வராதா? ஏன், அவன் என்ன நான் பெத்த புள்ளையா? காணாம போனவன கண்ணீர் விடுறதுக்கு? எவனாவது வெளிநாட்டுக்காரனுக்கு விக்கலாமேன்னு அவன் ஆஸ்பத்திரியில திருடிக்கிட்டு வந்தேன். போலீஸ் கேஸ் ஆயிடுமோன்னு பயந்து எவனுமே வாங்கல. குழந்தை ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லி நீதான் அவனை வீட்டுல வச்சு வளர்க்க ஆரம்பிச்ச. ஒரு நாயை வளர்த்திருந்தாலும் அது வீட்டை சுத்தி சுத்தி வந்திருக்கும். மூதேவி கோயிலையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறான், கோயில் நாய் மாதிரி. பேசாம ஒரு திருவோட்டம் கையில கொடுத்து ஒரேடி அமுச்சிடு, வீட்டு செலவாவது மிச்சமாகும். நீங்க என்னமோ சம்பாதிச்சு போடுற மாதிரி வீட்டு செலவு பத்தி அவ்வளவு கவலைப்படுறீங்களே. நீங்களே ஒரு பாரம், பேசுறது மட்டும் அபாரம். சும்மா ரெடி டமாரம். சம்பாதிக்கலன்னா அப்பா இல்லையா? அப்பா அம்மா இல்லாத அனாதையா இல்லாம அப்பான்னு கூப்பிடறதுக்கு நான் ஒருத்தர் இருக்கிறேனே, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டு ஆண்டவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கடே. நடராஜே, வீட்டுல நிலைமை சரியா இல்ல, கச்சேரி அப்புறமா வச்சுக்குமா? சாரி. இப்படி ஒரு அப்பா. அக்கா, தம்பி, அக்கா, தம்பி. அட, முருகானந்த சரஸ்வதி அம்மாவா? நான் செஞ்ச பாக்கியம். நீங்க எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. முருகா, வாங்கம்மா, உட்காருங்க. முருகா, அவன் திருப்பாதங்கள் விளையாடிய இடங்களிலெல்லாம் என் சிரம் பட்டு நான் புனிதம் அடைய வேண்டும் என்று அவன் திருத்தலங்களையே வலம் வந்து கொண்டிருக்கிறேன். நான் பேசுகின்ற பேச்செல்லாம் அவன் புகழாக இருக்க வேண்டும் என்று
திருப்புகழை பாடி பாடி கழித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த திருப்புகழால் தெய்வ சன்னதியில் அறிமுகமானது இந்த ஞான குழந்தை. இவன் கருச்சிறையில் இருக்கும் பொழுதே கந்தனை பற்றிய மந்திரங்களை கேட்டிருக்க வேண்டும். அதனால்தான் இந்த பிஞ்சு வயதிலேயே இப்படி ஒரு அபூர்வ ஞானம். திவ்ய கஷேத்திரங்களும் தெய்வ சந்நிதிகளும் இவனை ஒரு வேத சிரோமணியாக்கும். இந்த முருகனை என்னுடன் அனுப்பி வைக்க சம்மதித்தால் அகிலம் போட்டு ஒரு ஆஸ்திக மலரை ஆண்டவனுக்கு அர்ப்பணித்த பெருமை உங்களையே சேரும். அம்மா, என் தம்பியோட அருமை தெரிஞ்சு நீங்க அவனை கூப்பிடுறப்போ அநியாயமா அவனை நான் சிறைப்படுத்த மாட்டேன். அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அதான் என் பிரார்த்தனை. அக்கா, இந்த தாயோட நான் எங்க போனாலும் அடிக்கடி உன்னை வந்து பாப்பேன். தெய்வத்தை கோயில்ல பார்க்கலாம், ஆனா பாசத்தை என்னால உங்ககிட்ட தான் பார்க்க முடியும். தம்பி, முருகா, நாங்கள் புறப்படலாமா? அக்கா, தம்பி.